கோவிட் டைமில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆங்ஸைட்டி தான் எனக்கும் வந்தது. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்குது. ஸோ ஐ வாஸ் ஃபைட்டிங் இட் அவுட் ஃபார் த லாஸ்ட் 3 years. இவ்வளோ வருஷமாக நான் பேசலை. என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ்கார பையன் சொகுசாக இருக்கான், இப்போ என் கஷ்டங்கள் சொன்னால் புலம்புறான்றாங்க. நான் என்ன பண்ணோன்னு எனக்கு புரியல. Grand Royal Tours Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. VQRA Wellness presents Gatta Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind it. I have been fighting anxiety, depression, too many injuries in my body. ஸோ நான் யோசிக்கல. நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு மாத்திரை சைடு எஃபெக்ட் வந்து ஃபேஸ் ப்ளோட்டிங்னு எனக்கு தெரியல. தெரியாமல் நான் 4 இன்டர்வியூவில் உட்காந்துட்டேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், எல்லாரும் என்ன ஃபேஸ் பற்றி பேச ஆரம்பிச்சு, ஐயோ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், மறந்துட்டோம், ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குடிச்சு உட்காந்துருக்குறான். அப்படிலாம் கமெண்ட் போடும்போது நமக்கு வலிக்கும். டே என் பிரச்சனை என்ன, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. பட் ஐ எம் டூயிங் ஃபைன், டோன்ட் வரி, ஐ எம் எ ஃபைட்டர். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காட் கிஃப்டட் மீ மீரா, என் பொண்ணு பேர். குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பாவோட ஃபீலிங் எனக்கு முழுசாக வந்துச்சு. ஸோ தேங்க்யூ சாரா. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. ஐ கிராக் பேட் ஜோக்ஸ் டு யூ, பட் நோ. ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ஐ ஆல்வேஸ் டோல்ட் யூ, பார்ட் 1 ஹீரோ நீங்கள் தான். எப்படி ஒரு ஹீரோ வந்து இப்படி சொல்லுவார், சும்மா சொல்கிறாரு, நம்மளை வந்து எப்படியாவது உள்ளே இழுத்துடணுங்கிறதுக்காக. பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்க சொன்னாங்க, உண்மையாகவே நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்ட். ஏங்க அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியுதா உங்களுக்கு, நடிக்கும்போது தெரியலையா அப்படின்னு கேட்டேன். த கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி நாங்கள் வி ஆர் லைக் டாம் அண்ட் ஜெரி தான். அது என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டி ப்ரமோஷன் வரும்போது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறோம், ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறோம். ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனவுடனே திருப்பி எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் வந்துடும். ஆக்சுவலி சார், நான் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்ன கார் வாங்கி கொடுப்பீங்க. நல்ல கார் வாங்கி கொடுங்க சார், படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா. சிரிக்கிற சீனி கட்டி செல்லும் இடிக்கிற வாகனம் வந்து மத்தளம் தேட. ஓகே, சோ கட்டா குஸ்தியோட விழாவின் நாயகன், everyone's favorite. It's time for us to call upon, ladies and gentlemen, can we make some noise for the mass hero Vishnu Vishal. நமக்கு ராவண இவன் தாமா, ராம ராம வேணாமா, இன டிராமா ஆடுற கள்ளந்தாமா. கூட்டி பெருக்கி துணி துவச்சி தீய போடுறான், சோற பொங்குறான், உசுர வாங்குறான். பேசி சிரிச்சு வாட்டு புடிச்சு மாவ ஆட்டுறான், சீன காட்டுறான், காண்ட ஏத்துறான். ஹவுசஸ் பண்டு பிபி கேருதடா ஒன்ன கண்டு. ஹவுசஸ் பண்டு ஒன்ன அக்குற. ஓகே, so 15 years of journey. மீண்டும் ஒரு முறை விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எவ்வளோ உழைப்பு இருக்கு, எத்தனை வருடத்தின் கனவு இன்னமும் ஓடிட்டே இருக்காரு. ஐ திங்க் அந்த தேடல் இன்னமும் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஓவர் டு யூ விஷ்ணு ப்ளீஸ். கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கேன், ஒரு 1 minute கொடுங்க. அது எப்போ பார்த்தாலும் அந்த என்னோடய கரியர் ரீவைண்ட் பண்ணும்போது தான் என்னோடய ஜேர்னி எனக்கு அடிக்கடி மைண்டுக்கு வருது. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான தேங்க்ஸ் வந்து என்னோடய எல்லா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ்க்கு. அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க மாட்டேன். So thanks to all the producers and directors I have worked with, and it's very overwhelming and very nice feeling. நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசுகிறேன். ஒரு ரீசெண்டாக என்னென்னா, விஷ்ணு விஷால் அவர்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையுமே பயங்கர மீம்ஸ் அண்ட் யூனோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதான் போஸ்ட் கோவிட் தான் எனக்கு. அந்த கோவிட் டைமில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆங்ஸைட்டி தான் எனக்கும் வந்தது. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பேசிக்கலி அந்த இனிமேல் சினிமா இருக்குமா இல்லையா, அதை தாண்டி பேரண்ட்ஸ்க்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ என்ன நடக்க போகுது அந்த 1.5 yearsல பயம், டெய்லி பயம். நமக்கு ஏதாவது ஆயிருமா, கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிருமா, நிறைய விஷயங்கள், நிறைய நியூஸ் பார்க்கும்போது அந்த ஆங்ஸைட்டி ஹிட் ஆச்சு. அதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் எனக்கு இந்த இஷ்யூ. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்குது. ஸோ பாடி தானாகவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோ இம்யூனுங்கிறது அது போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வாஸ் ஃபைட்டிங் இட் அவுட் ஃபார் த லாஸ்ட் 3 years. ஸோ அதோட நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்படி இருந்ததுன்னா, நான் இப்போ சில இன்டர்வியூஸோ இல்லை எங்கேயாவது போய் உட்காரும்போது நான் ஹீரோங்கிறதே மறந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு நான் வந்து ஒரு ப்ரொடியூசராகவே வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஸோ என்னன்னா, ஏஞ்சிப்பேன், அப்படியே இப்போ ரெடியாக அப்படியே உட்காந்துருவேன். ஐ வாஸ் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹவ் ஐ வாஸ் லுக்கிங். ஏன்னா டுடே இஃப் யூ சி ஐ எம் ரியலி லுக்கிங் பெட்டர். ஸோ நான் யோசிக்கல. நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு மாத்திரை சைடு எஃபெக்ட் வந்து ஃபேஸ் ப்ளோட்டிங்னு எனக்கு தெரில.
ஐ மீன் எனக்கு அப்போது ரியலைஸ் ஆகலை தட் ஐ எம் சிட்டிங் ஃபார் இன்டர்வியூஸ் இது ஸ்டாப் பண்ணுங்கிறது. ஸோ ஏன்னா நான் ப்ரொடியூசர் வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது தெரியாமல் நான் 4 இன்டர்வியூவில் உட்காந்துட்டேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், எல்லோரும் என்ன ஃபேஸ் பற்றி பேச ஆரம்பிச்சு, ஐயோ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், மறந்துட்டோம், ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குடிச்சு உட்காந்துருக்குறான் அப்படிலாம் கமெண்ட் போடும்போது நமக்கு வலிக்கும், டே என் பிரச்சனை என்ன, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ தென் ஐ ரியலைஸ் தட் அண்ட் ஐ புட் இட் அவுட் பிகாஸ் தேர் லாட் ஆஃப். அதுக்கப்புறம் எனக்கு வந்த மெசேஜஸ், ஐயோ அவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் வித் திஸ் autoimmune disorders and some people also suggested some treatments, அவங்களுக்கெல்லாம் பெட்டர் ஆகிருக்கு. ஸோ சோஷியல் மீடியா ஆக்சுவலி சச் அ பாசிட்டிவ் பிளேஸ். இப்போ பாருங்கள், எனக்கு ஒருவேளை ஃப்யூச்சரில் நான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து பெட்டர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ திங்க் சம்வேர் ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு சோஷியல் மீடியா ஒன்லி. ஸோ ஐ எம் அ பர்சன் ஹூ நான் என்ன நினைக்கிறேனோ அது வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். அது ரைட்டாக ராங்கான்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இவ்வளோ வருஷமாக நான் பேசலைன்னா என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ்கார பையன் சொகுசாக இருக்காங்க, இப்போ என் கஷ்டங்கள் சொன்னால் புலம்புறான்றாங்க. நான் என்ன பண்ணோன்னு எனக்கு புரியல, நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதனால என் கஷ்டத்தை எடுத்து சொன்னேன், ஓகே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, ஐ ஹவ் பின் ஃபைட்டிங் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் ஐ ஹவ் டூ மெனி இன்ஜுரிஸ் இன் மை பாடி. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தட் அவுட், பட் ஐ எம் டூயிங் ஃபைன், டோன்ட் வரி, ஐ எம் அ ஃபைட்டர். ஆல்வேஸ் அண்ட் எஸ், உங்களோட ஆர்ட் ஒர்க் அண்ட் த கன்சிஸ்டன்சி என்றைக்குமே தனக்கு நிகர் நம்ம மட்டும்தான்ற அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக எல்லாருமே அந்த வெற்றிக்கான இடத்துல இருப்போன்ற ஒரு மிகப்பெரிய உதாரணம் இஸ் விஷ்ணு விஷால். அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் லாங் வே டு கோ. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். Definitely have to talk about Red Giant, Uday sir, and Red Giant ஓட ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு குள்ளநெறி கூட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, சில பேர் தான் என் கூட லாங் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு, அவங்கள பற்றி நான் பேசணும். உதய் சார் இஸ் ஆல்வேஸ் ஸ்டுட் ஸ்ட்ராங் வித் மீ. ஷென்பகமூர்த்தி சார், ஸோ தேர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ஃபிலிம், படம் பார்த்து சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ எனக்கு பயங்கர என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஐஸ்வரி சார், நான் ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன நம்பிக்கைலனா, நீங்கள் என்ன கார் வாங்கி கொடுப்பீங்க, நல்ல கார் வாங்கி கொடுங்க சார், படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா. சார் ஓகேவா சார்? எனக்கு எந்த ப்ரொடியூசர் இதுவரை கிஃப்ட் பண்ணதில்லை. என்னோட நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து லாபத்தில் இருக்காங்க, ஆனால் யாருமே எனக்கு கிஃப்ட் பண்ணதில்லை சார். நீங்களாச்சும் அதை ஆரம்பித்து கொடுங்க சார். அண்ட் இதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 11 years எப்படி நான் அவரோட ட்ராவல் என் கூட ட்ராவல் பண்ணுங்க சார், என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் சார். எங்கள் எல்லாரோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு தேவை சார். நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் பிகினிங்கில், சார் கவலைப்படாதீங்க, இந்த படம் உங்களுக்கு லாபம், நான் வந்து அது மட்டும் நான் விடவே மாட்டேன் சார், கவலைப்படாதீங்க, நல்ல படம் எடுத்து கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அந்த ப்ராமிஸ் நான் கீப் அப் பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன் சார். எனக்கு தெரியும் உங்கள் லைஃப்லேயும் நிறைய சினிமா ஆளுங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனால் விஷ்ணு அப்படி கிடையாது, நாங்கள் கரெக்டாக இருப்போம் சார். டன் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். ரெண்டுத்துமே கீப் அப் பண்ணிடலான்னு சார் சொல்லிட்டாரு. ரவி தேஜா சார், ஏன்னா பார்ட் 1 அவர் தான் என்னை நம்பினார். அண்ட் பார்ட் 2 பண்ணும்போது அவருக்கு ப்ரொடக்ஷன் பழைய மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார் அவர். அப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சார் நான் பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கேன், விதவுட் NOC we can't do it. So I spoke to him, he said, no problem, I did the movie for you, I'm not worried, just whatever you want, start, don't worry அப்படின்னா ஒரே நாள் லெட்டர் கொடுத்துட்டார் NOC. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது யாருமே பண்ண மாட்டாங்க, IP வந்து உடனே கொடுக்குறதுங்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சார் வந்து சூப்பராக அது ஃபஸ்ட் கேட்ட அடுத்த செகண்ட் எனக்காக பண்ணார். ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அதுக்கப்புறம் செல்லாவும் நானும் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பார்ட் 2 அப்படிங்கிறது என் லைஃப்பில் நிறைய பார்ட் 2 நடக்க வேண்டிய ஒரு படங்கள் நடக்கலை. முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை, முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை, அதுக்கப்புறம் ராட்சசன் அண்ட் இந்த FIR, இந்த கதைகள்லாம் வந்து ஆரம்பிக்கும் போதே பார்ட் 2 இருந்தது. பட் அது நடக்கலை சில காரணங்கள்னால. ஸோ ஐ வாஸ் வெரி டிஜெக்டட். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது எப்படியாவது ஒரு பார்ட் 2 நடத்திடணும்னு சொல்லி நான் செல்லாக்கிட்ட பேசி, செல்லா கட்டா குஸ்தி 2 பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன் சார் உங்களுக்கு மற்ற படங்கள்லாம் நடக்கலை, அதனால தான் இந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம் அப்படியே வச்சுக்கோங்க, ஆனால் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா செல்லா இஸ் அ பிரில்லியன்ட் ரைட்டர். அவர் சொல்கிறாரு நான் அவரை நிறைய புஷ் பண்ணுறேங்கிறது காரணம் என்னென்னா, செல்லாவோட எனக்கு ஒரு ட்ராவல், ஒரு ஜேர்னி இருக்குது. இட்ஸ் எ ஃபென்டாஸ்டிக் ரைட்டர். அவர்கிட்ட ஒரு விஷயம் கொடுத்து எழுத சொல்லிட்டிங்கன்னா அவர் சூப்பராக எழுதி கொண்டு வந்துடுவார். அந்த நம்பிக்கையில் தான் நான் இது பேசினேன். ஸோ அங்கேருந்து தான் அவர் சொன்ன மாதிரி ஒரு கதை ஒரு நாள் கொண்டு வந்தார். அங்கேருந்து நாங்கள் திருப்பி பேச ஆரம்பித்தோம். அன்றைக்கி என்ன பேசணுமோ அந்த 1 hourல அதுதான் இன்றைக்கி கட்டா குஸ்தியோட கதை. அந்த 1 hourல ஃபார்ம் ஆச்சு, நானும் செல்லா சார் உட்காந்து பேசும்போது. அதுக்கப்புறம் 6 months அவர் டீட்டெயில் ரைட்டிங் போனார், டைலாக்ஸ் எழுதினார். அந்த ஃபன் என்ன பார்ட் 1ல் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணீங்களோ அந்த ஃபன்னை மிஸ் பண்ணிடவே கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம். ஆனால் அதே சமயத்தில்
பார்ட் 2 எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்கிறது பேசும்போது அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிற ஒரு மேட்டர் அவர் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது. ஸோ என் கேரக்டர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா, இன்றைக்கி ஹவுஸ் ஹஸ்பண்டாக சந்தோஷமாக கீர்த்தியை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு மாறிட்டான் அப்படிங்கிறத சொல்லும்போது நல்லா இருந்தது கேட்கும்போது. நிறைய பேர் என்ன நினைக்கலாம், இந்த மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்ட்னாலே இந்த சொசைட்டி வந்து அவங்கள ஒரு ஃபெயிலியராக பார்க்குது, இல்லை பெருசாக ஜெயிக்கலைன்னு பார்க்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹஸ்பண்டோ ஹவுஸ் ஒய்ஃபோ அவங்க வந்து சூப்பர் பவர்னு தான் நான் சொல்லுவேன் அவங்கள. ஏன்னா அவங்க இல்லைன்னா லைஃப் வந்து நிம்மதியாக இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹவுஸ் ஹஸ்பண்டோ ஹவுஸ் ஒய்ஃபோ தேர் சூப்பர் ஹீரோஸ் தான் சொல்லுவேன் நான். இட்ஸ் வெரி 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 ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அது, வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அது யார் அது லைஃப் வாழ்கிறாங்களோ அவங்களால மட்டும் தான் அது உணர முடியும். ஸோ செல்லா வந்து அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏவி கூட போட்டிங்க, ஐ ட்ரை டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். அன்கன்வென்ஷனல் விஷயங்கள் தான் பண்ணி என் ஜேர்னியில் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த அன்கன்வென்ஷனல் விஷயம் வந்து பண்ணோன்னு ஆசைப்பட்டேன். இப்போ நீங்கள் போஸ்டரே பார்த்தீங்கன்னா அவங்க என்னை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் வந்து எங்களோட ஐடியாவே, ஃபஸ்ட்டு போஸ்டர் ஐடியாவே அதுதான். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி புது விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இருக்கும். ஸோ செல்லா அதை சொல்லும் போது இட் இமீடியட்லி எனக்கு கூட ஒரு பயங்கரமாக கனெக்ஷன் வந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து அப்போது எனக்கு பொண்ணு பிறக்கலை, மீரா என் பொண்ணு பேர். அப்போ பொண்ணு பிறக்கலை. அண்ட் அப்பாவை நான் எப்படி பண்ணணுங்கிறது படத்தில் சினிமாவில் நான் ஒரு கேரக்டர் கூட அப்பாவை நடித்தது கிடையாது. ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ் லைக் ஃபாதர் டு பி அ ஃபாதர் ஆப்வியஸ்லி. பட் ஃபாதர் டு அ டாட்டர்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்ட். அது நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ கருணாகரன் அவருக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். என் ஃப்ரெண்டு சையத்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 2 டாட்டர்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புள்ள ஆளாக மாறிடுவானுங்க. அது ஏன்னே எனக்கு தெரில. பையன் பிறந்த அராத்தா தான் இருப்பாங்க அப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு பிறந்த உடனே ஒரு பொறுப்புள்ள இதுவாக மாறிடுறாங்க, ஒரு ஹியூமன் பீங்காக மாறிடுறாங்க. ஸோ அந்த பொறுப்போட விஷயம் என்னன்னு எனக்கு தெரில. நான் பார்த்துருக்கேன். இப்போ எங்கள் அப்பா கூட பார்த்தீங்கன்னா அக்காவை தான் ஜாஸ்தி லவ் பண்ணுவாருங்கிறது நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் பண்ணுறாருங்கிறது நான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் தட் க்ளோஸ் பாண்ட். ஸோ மீரா வந்து ஐ மீன் கதை சொல்லும்போது எனக்கு இந்த பயம் மட்டும் தான் இருந்தது. ஆனால் கரெக்டாக அவர் கதை முடித்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காட் கிஃப்டட் மீ மீரா. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பாவோட ஃபீலிங், ஒரு பொண்ணோட அப்பாவோட ஃபீலிங் என்னவாக இருக்கும்னு எனக்கு முழுசாக வந்துருச்சு. அது என்னன்னு தெரில. செல்லாவோட படம் பண்ணும்போது என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறுது, பாசிட்டிவாகவே மாறுது. அதுதான் செல்லாக்கும் எனக்கு இருக்கிற பாண்ட். அப்புறம் நான் இந்த ஃபஸ்ட் டேவே ஷூட்டிங் போகும்போது அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கேரக்டர் ரொம்ப ஈஸியாக உள்வாங்கிட்டேன். அண்ட் ஜாராவை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் பயங்கரமான பேச்சு. நீங்கள் இப்போ ஸ்டேஜில் கேட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, 100 மடங்கும் பேசுவாங்க. அதோட ஸ்டேஜ்லாம் ரொம்ப கம்மியாக பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் டேவே அவங்களோட பயங்கர கனெக்ஷன் வந்துருச்சு எனக்கு. ஃபஸ்ட் டேவே என்கிட்ட அந்த குட்டி டாக் இருக்கும் வீட்டில், டெடி. ஸோ அவங்களோட அப்புறம் ஒய்ஃபு அப்புறம் மீரா எல்லாரோட அவங்க பயங்கர ஜாலியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் படத்தில் நடிக்கணுங்கிறது கன்ஃபார்மே அன்றைக்கி நாங்கள் 2 பேர் செல்லாவும் நானும் பேசிட்டு பண்ணிட்டோம். அண்ட் அவங்களோட நடிக்கும்போது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்ன வெரி இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது என் பொண்ணு சின்ன பொண்ணு பேசலை அப்போது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஷூட்டிங் அப்போலாம் பேசலை. ஸோ என்ன பிஹேவ் பண்ணும், என்ன எந்த மாதிரி அப்பாவாக நான் இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. பட் இந்த படத்தில் நடிக்கும்போது ஜாராவோட ஒரு பாண்டிங் ஒன்று க்ரியேட் ஆச்சு எனக்கு. அது எனக்கு என்ன சொல்லி கொடுத்ததுன்னா, இப்படி தான் ஒரு அப்பாவாக நான் இருக்கணும் என் பொண்ணுக்கு அப்படிங்கிறது க்ரியேட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஜாரா, தேங்க்யூ ஸோ மச். It was great fun acting with you. I learned so much from you. I know I cracked bad jokes to you, but no, நான் பயங்கரமாக ஜோக் கிராக் பண்ணுவேன், அப்படியே உருன்னு இருப்பாங்க. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட். தேங்க்யூ. இட் வாஸ் கிரேட் ஃபன் வித் யூ. அண்ட் ஃபார் மீ அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. நான் அவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் தான் ஹீரோ. அதை மறந்துட்டாங்க, அதனால தான் நான் எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ ஷீ இஸ் த சென்ட்ரல் கேரக்டர் ஆஃப் த ஃபில்ம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். நிறைய பேருக்கு தனித்தனியாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நிறைய எல்லாருக்கும். பட் அது இன்னொரு பர்சனலாக சொல்லிக்கிறேன். அண்ட் தே ஹவ் பீன் அ கிரேட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ஹீரோ அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஹூ ப்ரொடியூஸ் திஸ் ஃபில்ம் வித் ஐஸ்வரி சார், ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் தெம். த வே தே ஹவ் கண்டக்டட், எல்லோரும் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க இந்த படத்துக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க், அது எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கன்ஃபார்மாக ஜூலை 3 அன்றைக்கி நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க. ஐஸ்வரி சார், அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த கதை எதுவுமே தெரியாது. கரெக்டாக சார்? படம் பார்க்குற வரைக்கும் தெரியாது உங்களுக்கு.
இந்த மாதிரி என்னை நம்பி இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் யாருமே பண்ணல. நான் வந்து ஒவ்வொரு கதையை கொண்டு போய் பல ப்ரொடியூசர்ஸ் கதவை தட்டி கதை சொல்லி ரிஜெக்ட் ஆகி அந்த கதை நடந்து ஹிட்டான காலம்தான் இருக்குது தவிர்த்து எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். கதையே கேட்காம விஷ்ணு உன்னை மட்டும் நான் நம்புகிறேன்ப்பா, நீ நல்லா படம் பண்ணுவப்பா, பண்ணுப்பான்னாரு. அதுக்கப்புறம் கதை சார் அது பார்த்துக்கலாப்பா, நீ பார்த்துக்கோப்பான்னாரு. அந்த நம்பிக்கை இன்றைக்கி சார் வந்து படம் பார்த்து சார் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஃபார் விஷ்ணு விஷால் கிராக் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு முழு காரணம் சார் கொடுத்த நம்பிக்கை அண்ட் ஃப்ரீடம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ நெவர் ஃபர்கெட் வாட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. அண்ட் ரொம்ப ஈவன் ப்ரமோஷன்ஸ் பாருங்கள், அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸ்டேஜில். பட் சார் வந்து அது சொன்னார், இல்லை விஷ்ணு தான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் கூட ஒரு கேள்வி கூட க்ரியேட்டிவ் சம்மந்தமாக கேட்டதே கிடையாது. He just trusted me blindly and I really sir ரொம்ப from bottom of my heart பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் சாரோட டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு தேர் ஆல்வேஸ் அவைலபிள். எனக்கு ஏதாவது ஒரு டவுட்னா இப்போ கவிதா பாண்டியன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது பேசுவோம், அதெல்லாம் ஈஸியாக வந்து ஆக்சசிபிளாக இருந்தது. ஸோ இட் வாஸ் அ ப்ளெஷர் அண்ட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐஸ்வர்யா லக்ஷ்மி, யூ ஃபென்டாஸ்டிக். ஐ ஆல்வேஸ் டோல்ட் யூ பார்ட் 1 ஹீரோ நீங்கள் தான். கதை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், அவங்க நம்பலை, யாருமே என்னை நம்பலை. எப்படி ஒரு ஹீரோ வந்து இப்படி சொல்லுவார், சும்மா சொல்கிறாரு, நம்மளை வந்து எப்படியாவது உள்ளே இழுத்துடணுங்கிறதுக்காக அப்படி தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போது தான் அவங்க சொன்னாங்க, உண்மையாகவே நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்ட், ஏங்க அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியுதா, உங்களுக்கு முன்னாடி தெரியலையா, நடிக்கும்போது தெரியலையா அப்படின்னு கேட்டேன். ஸோ த கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி எங்களுக்கு என்னங்கிறது செல்லா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. பட் ஆமாம், நாங்கள் we are like Tom and Jerry தான். She fights for her rights, I fight for my right. அண்ட் ஐ திங்க் இவென்ச்சுவலி அதுதான் வீரா கீர்த்தி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். அதுதான் ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். அது என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டி ப்ரமோஷன் வரும்போது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுறோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறோம். இப்போ செல்லா நினைப்பார், அடுத்த பாட்டு இவங்க பக்காவாக பண்ணிடுவாங்க. ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனவுடனே திருப்பி எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஃபைட் வந்துடும். என்ன செல்லா, இப்போ ப்ரமோஷன் திருப்பி பயங்கர க்ளோஸாக இருக்கும். ஸோ செல்லா கிட்ட சொன்னேன், பார்ட் 3 வரும்போது கவலைப்படாதீங்க, திருப்பி சட்டை போட்டுருவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி. பட் ஷீ இஸ் அ கிரேட் ஆக்டர். சி, எங்கே கரெக்டாக இருக்குமோ அங்கே திமிரும் இருக்கும், கோவமும் இருக்கும். அது நியாயமான கோவம் தான். ஸோ டோன்ட் வரி, ஆல்வேஸ் பி லைக் திஸ். சம்வேர் என் கரியரில் ஐ டிடன்ட் டேக் அ ஸ்டாண்ட் வென் ஐ வாண்டட் டு. அதனால தான் ஐ ஃபீல் த பெயின் வென் ஐ டாக் அபவுட் மை ஸ்ட்ரகிள்ஸ். நான் சில ஸ்டாண்ட் எடுத்துருக்கணும் சில இடங்களில். ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க, இதை நான் உங்ககிட்ட கற்றுக்கிறேன், நானும் இனிமேல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நிறைய பேருக்கு என்னையும் வந்து இந்த மாதிரி தான் தோணும். ஸோ டோன்ட் டேக் இட் டு ஹார்ட். ஸோ யூ ஹாவ் டு டேக் த ஸ்டாண்ட் வென் யூ ஃபீல் யூஆர் ரைட் அண்ட் இட்ஸ் ஓகே. பட் எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் அ டீம் ஒர்க். கிவ் அண்ட் டேக் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபேக்ட் வித் ஹர். அண்ட் ஐ வாண்ட் லைக் நான் சொன்ன மாதிரி பார்ட் 3 திருப்பி பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் அவங்கள வச்சு நான் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் ஒன் ஆக்டர் ஹூ ஐ ரியலி வாண்டட் டு ஒர்க் வித் ஆஸ் அ லீட், அவங்கள வச்சு நான் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு கிவ் மீ டேட்ஸ் ப்ளீஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஷான் ரோல்டன், அவரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் கம்போசிங்கில் போய் உட்காந்து மோகன்ராஜ் சாரோட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் ஐ ஹேட் கிரேட் ஃபன். அன்றைக்கி நம்ம கம்போஸ் பண்ண டியூன் தான் சம்பவக்காரி. நான் சொன்னேன், ஒரு சம்பவம் பண்ணுவோம் எனக்காக, ஏன்னா எனக்கு சமீபத்தில் பாடல்கள் வந்து பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. அது பிடிச்சிக்கிட்டாங்க, உடனே சம்பவக்காரினே பாட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நானும் போய் ரீல்ஸ் தான் ஆடி எல்லா இடத்துல. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, தம்பி உன் படத்துக்கு வந்துடுறோம்ப்பா, ரீல்ஸ் மட்டும் நிப்பாட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் நிப்பாட்டினேன். இல்லைனா நான் இன்னும் பண்ணுவேன்னு தான் பிளான் வச்சுருந்தேன். பட் ஆடியன்ஸ் வந்து சொல்கிறது நம்ம ஏற்றுக்கணும், எப்போவுமே அவங்கள கோவப்படுத்தக்கூடாது. ஸோ அந்த ஃபீட்பேக் எடுத்துகிட்டு, ஒருவேளை இந்த படம் இன்னும் நல்லா போயிடுச்சுன்னா ஒரு நாள் ரீல்ஸ்க்காக மட்டும் ஒரு நாள் கொடுத்து எல்லோரும் வாங்க ஒன்றா சேர்ந்து ரீல்ஸ் ஆடணும்னு பிளான் வச்சுருக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும், நான் நம்புகிறேன், அதை நடக்கணும். ஸோ நான் அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், விட மாட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் எல்லோரும் July 3 தியேட்டருக்கு வாங்க, கட்டா குஸ்தி 2 பாருங்கள். ஆடியன்ஸ் எப்போவுமே கேட்பாங்க, ஏன் இந்த படம் நாங்கள் பார்க்கணுங்கிறது. இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கேரக்டரோட நீங்கள் முழுசாக அட்டாச் ஆகிடுவீங்க. இதுதான் நான், இதுதான் என் தம்பி, இதுதான் என் அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பங்கள் வந்து படம் பார்க்கும்போது யூ வில் கெட் அட்டாச்ட் டு த கேரக்டர்ஸ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் எங்கேயோ எங்கள் குடும்பத்தோட இமோஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஒரு ஃபன் ஃபில்ட் ஜேர்னியாக இருக்கும். அண்ட் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க செகண்ட் ஹாஃபில். கருணா சார் வந்து கலக்கியிருக்காரு, சூப்பராக பண்ணிக்கிறாரு கருணாசனை.
அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். நான் எப்போ அவரை பார்த்தாலும் சொல்லுவேன், அண்ணா நீங்கள் தான் நான் ஹைலைட்டு காமெடிக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவேன். கருணாகரன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் இல்லாமல் நான் கதையே கேட்குறதில்ல. அவர் இருந்தாருன்னா நான் கதையை கேட்குறேன். ஸோ டேரக்டர்ஸ் எல்லார்கிட்ட சொல்லிக்கிறேன், என்கிட்ட வரும்போது கதை இருந்ததுன்னா அதில் கருணாகரன் கேட்டு இருந்ததுன்னா நான் உடனே கேட்டுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அண்ட் எவ்ரி டே ஹி சிட்ஸ் வித் மீ, ஹி சீயிங் மீ ஒர்க் இந்த லாஸ்ட் 2 years. இன்ஃபேக்ட் நடுவில் வந்து அவர் சினிமாவை வேணான்னு ஒரு மூடுக்கு வந்துட்டார். நானும் சம்டைம்ஸ் அப்படி ஆகிடுவேன். பட் வி கீப் என்கரேஜிங் ஈச் அதர். சினிமா உங்களை விடவே விடாது. ஏன்னா யூஆர் அ குட் ஆக்டர். அண்ட் நமக்கு சினிமாவை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண தெரியாது. ஸோ விடாதீங்க, சினிமாவும் உங்களை விடாது. வி ஹாவ் டு கம் அப், வி ஹாவ் டு கம் பேக் ஸ்ட்ராங்கர் இன் எவ்ரி ஃபில்ம். அண்ட் நவ் ஹி இஸ் டூயிங் 5-6 ஃபில்ம்ஸ். சூப்பரான ரோல்ஸ் பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ கருணா ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். ஐல் நெவர் ஃபர்கெட் வாட் எவர் யூர் டூயிங் ஃபார் மீ. அண்ட் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கோங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் 2 டேலண்டடான டெக்னீஷியன்ஸ். இந்த படத்தில் நான் டீசெண்டாக ஆடி இருக்கேன்னா அதுக்கு காரணமே பாபா மாஸ்டர் தான். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். ஒர்க்கிங் வித் ஹிம் ஃபார் மீ வாஸ் லைக் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக கம்ஃபர்டபுளாக டயர்டே ஆகலை ஒரு ஷாட்டில் கூட. இப்படி ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபரோட நான் என் கரியரில் ஒர்க் பண்ணது கிடையாது. வாட் அ கோரியோகிராஃபர். அண்ட் வாட் எவர் ஆக்ஷன் யூ சீ இன் திஸ் ஃபில்ம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு முழு காரணம் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான். சூப்பராக பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி குஷ்தி போர்ஷன்ஸ்லாம். ஸோ வி ஹேட் அ கிரேட் ஃபன் ஷூட்டிங் திஸ் மூவி. வி ஹேட் கிரேட் ஃபன் ஷூட்டிங் திஸ் மூவி அண்ட் அ கிரேட் டைம். ஸோ எல்லாருக்கும், நிறைய ஆக்டர்ஸ் இங்கே இருக்கீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ரோல்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் பேர் கிடைக்கும். இன்னும் நாங்கள் படம் பார்த்துட்டு ஒரு 50 டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போட்டு காமிச்சிட்டோம். எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு அதுதான் சந்தோஷம். என் படங்களில் எல்லாருமே ஜெயிக்கணும், டேரக்டர் ஜெயிக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸ் ஜெயிக்கணும், எல்லா ஆக்டர்ஸ் ஜெயிக்கணுங்கிறது தான் நான் ஆசைப்படுவேன். அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. எனக்கு நீங்கள் தான் கொடுத்த தைரியம். ஒவ்வொரு படமும் வித்தியாசமாக பண்ணும்போது நான் வந்து பயப்படுவேன், நான் கரெக்டான ரூட் எடுக்கிறேன்னா இல்லையான்னு. பட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வித்தியாசமான முயற்சிகளை கை கொடுத்து என்னை தட்டி யூ கேன் வின், யூ ஷுட் வின்னுங்கிறது நீங்கள் சொல்லும்போது எனக்கு பயங்கர எனர்ஜி கிடைக்குது. அந்த ஒரு எனர்ஜியில் தான் நான் ப்ரொடக்ஷன்லேயும் இறங்கியிருக்கேன். அண்ட் தொடர்ந்து இன்றைக்கி ஐ திங்க் 12th ஃபில்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னியை நான் யோசித்து பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியல. ஒரு ஹீரோவாக கூட நான் இந்த சினிமாவில் என்ன அறிமுகமாவேனான்னு எனக்கு தெரில. இன்றைக்கி ப்ரொடக்ஷனாக நான் 12வது படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் பீன் அ கிரேட் ஜேர்னி அண்ட் திஸ் வுடன்ட் ஹேவ் பீன் பாசிபிள் வித்வுட் த லவ் ஆஃப் பீப்புள். அண்ட் எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. I really love you all and I value you all. So please come and watch Gata Gusti on July 3rd in theatres. Thank you so much and thanks to the audience. Thank you. So July 3rd மறக்காம எல்லாரும் தியேட்டர்ஸ்ல போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும். So that is wishes from all of us. Thank you. Gata Gusti 2 audio launch title sponsor Grand Royal Tours-க்கு உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours-க்கு வாங்க. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold call 04445454545. Max Gold Cash for Gold. Vicura Wellness Advanced Scientific Slimming. No pain, no surgery. இனி weight loss இன்னும் smarter. Powered by DAC Developers, South India's trusted home developers. மற்றும் Winleaf Pure Tree, Jwala Gata Academy of Excellence, digital partner behind us. Grand Royal Tours, Max Gold, Cash for Gold. Call 04445454545. Vicura Wellness presents Gata Gusti 2 audio launch. Powered by DAC Developers, digital partner behind us.